வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் யோசுவா எப்படியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். கடந்த முறை இந்த ஆயி பட்டணத்தாரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு போனபோது மிக கடுமையான தோல்வி அடைந்தார்கள். ஆகவே அவர்கள் முழுமையாக சோர்ந்து போயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 1ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்னார். நண்பர்களே, நம்முடைய கடந்த கால தோல்விகள் நம்முடைய மனதை மிக அதிகமாக பாதித்து நாம் இனிமேல் எதையும் செய்யக்கூடாது என்பது போல நினைக்க நம்மை தள்ளிவிடும். பயமும் கலக்கமும் நம்மை ஒடுக்கி நாம் முயற்சி செய்யக்கூட தயங்க செய்துவிடும். ஆனால் வாழ்க்கையில் நம்முடைய போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவர் அடிக்கடி சொல்லும் இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அது மாத்திரமல்லாமல் நாம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ என்று சொன்னார். கடந்த முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் கொண்டு செல்லவில்லை. எளிதாக ஆயி பட்டணத்தை மேற்கொண்டு விடலாம் என்று நினைத்து கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் போனார்கள். ஏனென்றால் கடந்த முறை இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் நாம் செய்யும் ஒரு காரியம் என்றும் நாம் தான் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றும் நினைத்தார்கள். ஆனால் இந்த முறை கர்த்தர் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னார். 1ஆம் வசனத்தில், இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்வதாக சொன்னார். ஆகவே அவர்களுடைய இராணுவ திட்டங்கள் மற்றும் இராணுவ ஆயுதங்களை அவர்கள் நம்புவதை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த முறை கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டியதாயிருந்தது. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியில் சில நேரங்களில் நமக்கு இருக்கும் பலனை நினைத்து நாம் அதிகப்படியாக நம்மேல் நம்பிக்கை வைத்துவிட முடியும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வது மிக முக்கியமானது. அடுத்தபடியாக இந்த யுத்தத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களில் கொஞ்சம் பேரை பதிவிருக்க சொல்லுகின்றார். அதாவது கொஞ்சம் பேர் மறைந்திருந்து பின்பு ஆயி பட்டணத்தை தாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, யோசுவா தன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டி பிடித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். பாருங்கள், ஆயி பட்டணம் என்பது ஒரு சிறிய பட்டணம். அதை தாக்குவதற்கு பதிவிருந்து தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் யோசுவா எதற்காக அவனுடைய ஈட்டியை மேல் நோக்கி உயர்த்தி வைத்திருக்க வேண்டும்? இதற்கான காரணங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் யோசுவாவோ கர்த்தரை கீழ்ப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் கர்த்தர் மேல் சார்ந்திருப்பது எவ்வளவு முக்கியமானதோ, அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். அது மாத்திரமல்ல, செய்யும் காரியங்களை திறம்பட செய்யும்படியாகவும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். கடைசியாக இந்த யுத்தத்தை குறித்து வாசிக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தில் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். கடந்த முறை எரிகோவை அவர்கள் சந்தித்த போது எரிகோவிலிருந்து ஒரு பொருளையும் அவர்கள் எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஆயி பட்டணத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, வாழ்க்கையின் நம்முடைய போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு வெற்றியை தருவது மாத்திரமல்ல, அந்த வெற்றியின் மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனையும் கொடுத்து, ஒரு மிகப்பெரிய பிரதிபலனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல, இந்த உலகத்தில் நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நாம் சந்தோஷமாய் இருக்கலாம். ஏனென்றால் இதற்கான மிகப்பெரிய பிரதிபலன் நமக்கு பரலோகத்தில் காத்திருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய தேவன்
வெற்றிகளை தருவது மாத்திரமல்ல, நமக்கு பிரதிபலனையும் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமான இந்த போர் ஒரு மிகப்பெரிய வெற்றியில் முடிவடைந்தது. ஆனால் யோசுவாவோ அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரோடு உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளும்படியாக அவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகின்றார். 30ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடத்தை யோசுவா கட்டி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அங்கே வர வைத்து ஆண்டவரோடுள்ள உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய கட்டளைகளை அங்கே கற்களில் எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தரும் வெற்றிகள் நமக்கு நன்றி உணர்வை கொடுக்கின்றது. அந்த நன்றி உணர்வு நம்மை ஆண்டவருக்கு இன்னும் நம்மை அர்ப்பணிக்கவும், இன்னும் அவர் நோக்கங்களுக்காக வாழவும் நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.